தேவர் மகன் படத்தில் ஒரு சின்ன பாட்டு சான்ஸ் கொடுத்தாரு. கோடம்பாக்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். வண்டியில் சீட்டில் உட்காந்துக்கிட்டு போற்றி பாடட்டி போடனே ரிஹர்சல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்புறம் பின்னாடி உட்காந்துருந்தவங்களாம் எப்பா ஸ்டூடியோவுக்கு போய் பாடிக்கலாம், இல்லைன்னா பாடவே முடியாது, எதுக்கு வண்டி வருது, கொஞ்சம் நிறுத்துங்க, ரிஹர்சல் அங்கே போய் பண்ணிக்கலாம், அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொன்ன அந்த குழந்தை கணீர் என்ற குரலில் ரஹ்மான் இசையில் என்று பாடிக்கொண்டிருப்பது தந்தையாக எனக்கு பெருமை. நான் உதிர்த்த உயிர், அதை பார்க்கும்போது எனக்கு உள்ளம் நெகிழாமல் இருக்காது. இன்னொரு பொண்ணு இங்கே உட்காந்துருக்கு, ஹாசினி. எத்தனை பேருக்கு நான் சித்தப்பா பாருங்க. அஞ்சலி படத்தில் ஆடின குழந்தைகள்லாம் இன்னைக்கு சவுண்ட் இன்ஜினியராக வந்திருப்பான். நான் சும்மா விளையாட்டுக்கு ஒரு படத்தில் சொன்னேன், சதி லீலாவதிங்கிற படத்தில் என்னை தாண்டி குதிச்சு ஓடுவார், அப்போ பெரிய இன்ஜினியராக வருவான் போல் இருக்கு அப்படின்பேன். நான் வந்துட்டார். அது டயலாக் வாழ்த்தா மாறிடுச்சு, வாழ்க. இன்னும் நிறைய நடிகர்கள் இவங்க முதல்ல வரும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் இவங்க பேரெல்லாம் எனக்கு தெரியும், பார்த்துருப்பேன். ஏன்னா படத்தை நடுவில் பார்த்துட்டு இருப்போம், ஓரத்தில் பார்க்க மாட்டோம் நம்ம. ஆனால் நான் பார்ப்பேன், இவங்கெல்லாம் பண்ணியிருக்கிற பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். இங்கே இந்த படத்தின் மூலம் நட்சத்திரமாக போபவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள். தம்பி எஸ்டிஆர் போக போகும் தூரம் எனக்கு தெரிகிறது, உங்களுக்கு புரிகிறது. உங்களுக்கு கடமை இருக்கிறது. இந்த கூட்டத்தை வழிநடத்தும் தலைவர் நீங்கள். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்க இனிமே நடந்துக்குவீர்கள். ஏற்கனவே அப்படித்தான் இருக்கீங்க, இன்னும் கூடி இருக்கு உங்களுக்கு. அது சுமை அல்ல, சுகம். அனுபவிங்க, அதை பார்த்து நானும் அனுபவிப்பேன். த்ரிஷா அவர்கள் அழகு அப்படின்னு அடிக்கடி சொல்றாங்க, அதெல்லாம் யாருக்கு வேணா தெரியும். ஆனால் கிட்ட நெருங்கி போனாதான் உள்ள எவ்வளோ அழகா இருக்காங்க அவங்க. அதுவும் அந்த ஹேர் ஸ்டைலுக்குள்ளெல்லாம் ஒரு அழகு இருக்கு, தலைக்குள்ள. அவங்களுக்கு தலைகணம் என்பது பொன்னியின் செல்வன் ஹேர் ஸ்டைலில் இருந்து வந்திருந்தா உண்டே தவிர அவங்களுக்கு தனியாக அது கிடையாது. அது எனக்கு அவங்களிடம் ரொம்ப பிடிக்கும். அவர்கள் இரும்பு மாதிரி இருக்கும் பார்க்கும்போது, ஆனால் உருக்கிடலாம், உருவாக்கிடலாம். அதை பண்ணியிருக்காரு மணி சார் இதில். அண்ட் ஜீவா என்பது இப்பொழுது அபிராமி அவர்கள் எடுத்திருக்கும் அவதாரம். அபிராமி என்பதே ஒரு அவதாரம் தான். குணா படம் பார்த்துட்டு ரசிகையாக மாறி தன் பெயரை மாற்றிக்கொண்டார். நன்றி. அவங்க இந்த படத்தில் பண்ணியிருக்கிற பர்ஃபார்மன்ஸை டப்பிங் போது நான் பார்த்துட்டு ஏன் டைலாக் விட்டுருவேன். நான் அது நான் விரும்மாண்டிலேயே நடந்திருக்கு. அதில் நான் டைரக்டருங்கிறதுனால ரொம்ப பராக்கு பார்க்க முடியாது. அதனால் நான் ரஷ் பார்க்கும்போது தான் அங்கே ஆவிட தட்டி தட்டி சொல்லுவேன், என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒருமையில் தான் பேசுவேன். சந்தோஷத்தில் அப்படி வந்துடும் ரசிகனுக்கு. அற்புதமான நடிகை, வெல்கம் பேக்னு சொன்னாங்கல்ல. யூ லெஃப்ட், we never left you. அசோக் செல்வன், நான் நாசர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அவர் நெகிழ்ந்துட்டார் இவரை பாராட்டும் போது. எனக்கு நாசரை பார்த்த மாதிரி இருக்கு இவரை பார்க்கும்போது. நான் அதே போலீஸ் வேஷம் இருக்கு. நாசர் அந்த பில்டிங்கில் நடந்து வருவார். கண்டிப்பாக அப்போ பார்த்த உடனே தெரியும் யார் இந்த பையன்னு கேட்பாங்க எல்லாரும். அந்த பையன் தான் இங்கே இருக்கார், இன்னும் அப்படியே பையனாக தான் இருக்கார். இதெல்லாம் மேக்கப்பு, வெள்ளை டை போட்டுட்டு வந்திருக்காரு. அப்படி தான் எனக்கு தோணுது. இங்கே உதவி இயக்குனரை நடிகையாக்கி இருக்கிறார். நட்சத்திரமாவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது சஞ்சனா. அப்புறம் வேற என்ன, யார் நிறைய பேர் இருக்காங்க கலைஞர்கள். இதில் நான் விட்டுறக்கூடாது, அதே நேரத்தில் நான் போர் அடிக்கவும் கூடாது உங்களை.
இதில் அடிங்கிறங்கிற நான் அடிச்சிடுவேன் அப்புறம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.